இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ ஹாலோவின் செலிப்ரேஷன் வீடியோ. இங்க யூஎஸ்ல வந்து ஹாலோவின் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்றது நான் இந்த vlogல காட்டியிருக்கேன். நாங்க வந்து எங்கெங்க போனோன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாண்டட் ஹவுஸ் போனோம். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அங்க வந்து ஓப்பனா வந்து ஹே ரைட்லாம் போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ சின்னதா இருக்கு, ஏன்னா அங்க உள்ள வந்து அலோவ் பண்ணல. அடுத்து வந்து முனிசிபல் இங்க வந்து எங்க ஏரியால இருக்கிற முனிசிபல் கவர்மெண்ட் ஏரியால வந்து எப்படி வந்து ஹாலோவின்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. அப்புறம் வந்து எங்களோட ஃப்ரெண்டோட கம்யூனிட்டிக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதெல்லாமே அந்த டெக்கரேஷன், லைட்டிங்ஸ், ட்ரெஸ் எல்லாம் எப்படி பண்றாங்கன்றது ஃபுல்லா இருக்கு. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். என்ன லோகன்மா செய்றோம்? என்ன செய்றோம்? டோரை க்ளோஸ் பண்ண, கொசு போகும். இரு வரேன். அது ஏதாவது ஆணி மாதிரி அடிக்கும். நிறைய இருந்துச்சுல்ல, அங்கங்க வைங்க. இந்த சைடு எல்லாம் எங்க வச்சா தெரியுமா? கான்ட்ராஸ்டா இப்படி வை, இப்படி ஃபேஸ் பண்ணி வை. இங்கிட்டு ஃபேஸ் பண்ணு, இங்கிட்டு இங்கிட்டு இங்க வைக்க. அப்படி பாக்குறோம். ஆமா, கண்ணு பாக்கணுமா? அப்படி அப்ப தலைகீழ எடுத்துடலாம். இப்படி யார் பைர டாஃபுல இதுனால தம்மினோட வரதுனால கடிச்சிட்டு அப்பறல ஃப்ளையர் டாஃபுல மைதன் பண்ணிட்டு சரி இன்னொரு தடவை. So cool. This is like இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் அமேசானில் வந்து வாங்கியிருந்தோம். ஹாலோவின் சீசன் முடிஞ்சோடனே கிளியரன்ஸ் சேல் போடுவாங்க. இங்கே உள்ள கடைகள்லையுமே போடுவாங்க. அந்த 1 வீக் ஹாலோவின் முடிஞ்ச அந்த 1 வீக் வந்து நம்ம அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து ஹாண்டட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவில் வந்து ஹாண்டட் ஏக்கர்ஸ்னு ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இங்கே போனது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு 6 அட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே இன்டோரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்று இருந்தது. அது வந்து ஹேர் ரைடு. அங்கேயுமே வந்து எல்லாமே காஸ்டியூம்லாம் போட்டுட்டு வந்து நமக்கு வந்து எப்படி வந்து இன்டோரில் வந்து ஹாண்டட் ஹவுஸில் இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி அங்கேயும் பண்ணியிருந்தாங்க. இங்கே போனது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்களுக்கு வந்து இப்போ லோகன் வயசு பையன், ஒரு 4-5 வயசு குழந்தைங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் பெரியவங்களுக்கு வந்து ஓகே தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே போனது. இப்போ வந்து இங்கே அன்றைக்கி வேறு நல்ல மழை, அதனால் வந்து ரொம்பவே நனைஞ்சிட்டு தான் ஹேர் ரைடெலாம் போனோம் நாங்கள். பட் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து சும்மா வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து பயமுறுத்துவாங்க. ஸோ வீக்கெண்ட்லலாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால தான் ஃபாஸ்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் போனப்போ மழை பெஞ்சதுனால யாரும் அந்தளவுக்கு வரல. ஸோ நாங்கள் கொஞ்சம் பேர் தான் போயிருந்தோம். அப்போ வந்து ஆனால் ஒரு அட்ராக்ஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தீமில் வந்து ஒரு அட்ராக்ஷனும் இருக்கும். ஸோ அது உள்ளே நல்லாவே வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் யாரும் போகலான்னா இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு பிளேஸாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே நான் போய் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து ஹேர் ரைடு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த பசங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
இப்ப நான் சொன்னேனே ஹே ரைடுன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு நம்ம டிராக்டர்ல போறது தான். ஸோ அதில வந்து ஹே போட்டு விட்டுட்டு, நம்ம வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த ரைட வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இது நல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்துச்சு. அ மழை மட்டும் இல்லன்னா, இன்னுமே நல்லா இருக்கும். பட் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மழையில நனைஞ்சுட்டே பார்த்தது. ஸோ உள்ள வந்து இந்த மாரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உள்ள ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ அங்கங்க இருக்கிற லைட்ஸ்ல வந்து நான் எடுத்திருந்தேன். பட் அதுவுமே வந்து சரியா நமக்கு வந்து கிளியரா வந்து வரல. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க ஜஸ்ட் எடுத்தேன். ஒரு ஐடியாவுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. இந்த மாரி வந்து ஒரு லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு கொஞ்சம் தூரத்தில திரும்ப லைட்ஸ் போகும்போது, நமக்கு பின்னாடி எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஆளுங்கள்லாம் வந்து ஏறுவாங்க அந்த இதில. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாரி போனேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. ஈகன்லாம் துளி கூட பயப்படவே இல்ல. லோகன் லைட்டா பயந்தான். அ அ ச அ கண்ண இறுக்கி மூடிக்குவான். இல்லன்னா எங்கள கட்டி பிடிச்சிட்டே லைட்டா பார்த்துட்டு அந்த மாரி வந்தான். ஒரு சில அட்ராக்ஷன்ஸ்லாம் உள்ளேயுமே கூட்டிட்டு போனோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏஜ்ல அதுங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்காக. இப்ப நாங்க வந்து எங்க ஏரியால இருக்க முனிசிபல் ஏரியாவுக்கு தான் போறோம். அங்க வந்து ஃபயர் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், லைப்ரரி இதெல்லாமே அங்க ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஏரியாவ சுத்தி அங்க வந்து ஒரு ஸ்டேஜுமே இருக்கும். ஸோ அங்க வந்து எல்லா வெண்டர்ஸும் இந்த ஏரியால இருக்க வெண்டர்ஸ்லாம் வந்து யார் யாரு வந்து அட்வர்டைஸ் பண்ணணும் அவங்களோட கம்பெனியோ, ஸோ அவங்கலாம் வந்து நல்ல காஸ்டியூம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கும் சாக்லேட்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, அதே சமயம் அவங்களோட விசிட்டிங் கார்ட்ஸுமே நமக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ அங்க தான் போயிட்டுருக்கோம். இங்க வந்து ரொம்ப பெரிய கியூவா இருந்தது. பட் மூவ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 10 to 1 அந்த டைமிங்ஸ்க்கு வந்து நடந்துச்சு. அத சுத்தி எல்லா பார்க்கிங் லாட்டுமே ஃபுல்லு. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. ஸோ பக்கத்துல வந்து அப்பார்ட்மெண்ட்ல நாங்க பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருந்தோம். இது நாங்க முன்னாடி இருந்த ஏரியா தான் இந்த சைடெல்லாம். ஸோ இப்போ வந்து என்ட்ரன்ஸ் இதுதான் பசங்களோட காஸ்டியூம். லோகன் வந்து பேட்மேனும், ஈகன் வந்து ஸ்கெலிட்டன் மாரி போட்டிருந்தான். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பெரிய சர்க்கிள் வந்து நம்ம போயிட்டு லைனில் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு பார்த்துட்டே போக வேண்டியதுதான். அவங்க கூட நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அதே மாரி நெறைய போலீஸ் கூடலாம் வந்து பசங்க நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி அவங்களுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இது வந்து ஹார்வெஸ்ட் அந்த தீமில் இருக்கிற ஏரியா அது. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாக்லேட்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து அவனுங்களுக்கு வந்து இந்த ஹாலோவின்னாலே வந்து சாக்லேட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அவ்வளோ சாக்லேட்ஸும் நம்ம சாப்பிடவும் முடியாது. பட் அத வாங்குறதுல ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த மாரி காஸ்டியூம் போட்டுட்டு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு போகிறதுல வந்து அது ரொம்பவே சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ ஹாலோவீன் சீசன் வந்தா இந்த மாரி தான் இருக்கும். இங்க வந்து இந்த மாரி தான் இருந்துச்சு. ஏற்கனவே வந்து நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஹாலோவீன் செலிப்ரேஷன் போட்டிருப்பேன். ஐ பட்டன்ல குடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்க. அங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட வந்து மீட் பண்ணேன். ஸோ அவங்க பையன் அது. என்னதுடா அது?
Halloween. The bubble. ஓகே வா இறங்கு வா ஜம்ப். Adults, would you like one? தேங்க் இப்போ ஹாலோவின் அன்னைக்கு வந்து இது எடுத்தது. ஸோ அன்னைக்கும் மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் குளிராக தான் இருந்தது. அன்னைக்கு வந்து இப்போ வெளியில் நாங்கள் வந்து சாக்லேட்ஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் நாங்களும் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு வந்து கிளம்புனோம். அப்போ வந்து பசங்களாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எடுத்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே நம்ம வெளியில் வச்சிட்டோம்னாலே அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு போகும்போது நம்ம வெளியில் வச்சுட்டு நம்ம கிளம்பிட வேண்டியது தான். Only take two. I take three. I'll take two. வா போ டக்குன்னு போய் வாங்கிட்டு வாங்க மெதுவா. சரி 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 வாங்க 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 பாட்டி வீட்டுக்கு போங்க. போ வாங்க போ பாட்டிட்ட போ. ட்ரிக் ஆர் ட்ரீட் சொல்லு. வா சரி அம்மா பிடிச்சுக்கோ. எங்கள் ஏரியாவில் வந்து எப்படிலாம் ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுவாங்க, எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்றது நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து மோவரில் வந்து பசங்க பின்னாடி உட்காந்துட்டு காட்டில் உட்காந்துட்டு போவானுங்க. பட் இந்த தடவை மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் இங்கே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெண்டோட கம்யூனிட்டிக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்டோட கம்யூனிட்டிக்கு வந்துட்டோம். இது வந்து அவங்க வீட்டில் பண்ணியிருந்த டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற டெக்கரேஷன். இதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குவா. முக்கியம் தான்டா இந்த நிக்கிறாங்கல்ல. ஹாப்பி ஹாலோவீன். ஹாப்பி ஹாலோவீன். இங்கே வந்து பம்கினில் கார் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஜென்ரலாகவே இங்கே எல்லாருமே பண்ணுவாங்க. ஈகனும் வந்து முன்னாடிலாம் பண்ணுவான். பட் இந்த இயர் நாங்கள் எதுவும் பண்ணலை. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ட்ரங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே வந்து போயிட்டுருந்தோம். ஸோ அங்கங்கே இறங்கி ஏன்னா குளிருது மழை பெஞ்சது அதனால் வந்து அங்கங்கே இறங்கி அப்படியே நாங்கள் வாங்கிக்கிட்டு கார்லேயே அப்படி போயிட்டு வந்தோம். இந்த கம்யூனிட்டியில் உள்ள டெக்கரேஷன்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கள் இங்கே எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஹாலோவின். 1 மந்த்தாக வந்து இந்த டெக்கரேஷனில் தான் இருக்கும்.
அவ்வளோதான் ஹாலோவின் வந்து முடிஞ்சிருச்சு. பசங்க வந்து வீட்டுக்கு வந்தோனே சாக்லேட் வந்து உனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு என்ன கிடைச்சதுன்னு பிரித்து பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக ரொம்ப சூப்பராக போச்சு ஹாலோவின் செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.